சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி இன்று கணக்கன்பட்டி ஜீவ சமாதியில் அற்புதமாக ஆடி அமாவாசை பூஜைக்காக வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான கோபாதா பூஜை காலை நேரத்தில் அருமையாக அதை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கும் அதை காட்சிப்படுத்துவதில் மிக்க சந்தோஷம். எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். கோமாதா பூஜை என்பது ஐயனுக்கு பிடித்த ஒரு அற்புதமான ஒரு செயல். நீங்கள் அனைவரும் இதை பார்க்கணும். காலை நேரத்தில் கோமாதா பூஜையை பார்க்கும்போது மிகப்பெரிய அற்புதங்கள், நல்ல ஐஸ்வர்யங்களும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகங்களும் கிடைக்கிறது என்பது ஒரு ஐதீகம். ஐயனும் எப்போதும் பார்த்து கொண்டு கோமாதா செய்து கொண்டே இருப்பார். வாருங்கள் உள்ளே சென்று வீடியோவை முழுசாக பார்க்கலாம். வடிவே போற்றி, அருமுக தேவே போற்றி, பொன்னரும் மேனி போற்றி, புதையலே தலைவா போற்றி, கண்ணிரு மணியே போற்றி, காண்பத கிளியாய் போற்றி, விண்தரு மழையே போற்றி, வெற்றிவேல் முருகா போற்றி. போற்றி 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 பழனிச்சாமி குருவே போற்றி, கணக்கன்பட்டி மணியே போற்றி, ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज श्री परब्रह्म समर्थ सद्गुरु ओम श्री सच्चिदानंद सद्गुरु भगवान ஞானவள்ளல் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. ஞானவள்ளலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே சர்வமும் நீயே சகலமும் நீயே கதியும் நீயே. பகவான் ஞானவள்ளல் பொற்பாதகமணங்கள் போற்றி போற்றி போற்றியே. இணையும் விதியும் அணுகா வண்ணம் காப்பா எங்கள் பகவானே, உயிராய் உடலாய் உண்மை பொருளாய் விளங்கும் தெய்வ பெருமானே. ஒன்றே கடவுள் என்றே அறிய வந்த குருவும் நீதானே, ஒன்றே கடவுள் என்றே அறிய வந்த குருவும் நீதானே. 6 மணி பூஜை முடிஞ்சு அருமையான காலை உணவுக்காக போனோம். ரொம்ப அற்புதமான இட்லி பொங்கல் சாம்பார் சட்னியோட அற்புதமான ஒரு பொங்கலை சாப்பிட்டுட்டு வெளியே வந்து கூட்டத்தை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தீங்கன்னா மதிய பூஜைக்குங்க உச்சிகால பூஜைக்காக மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அங்கு ஆம்புலன்ஸ் சேவை இருக்கிறது. நம்மளுடைய ஜீவ சமாதியில் அற்புதமாக மக்களுக்கு எமர்ஜென்சிக்காக ஆம்புலன்ஸ் சேவை நிர்வாகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் பயன்படுத்திக்கலாம். உள்ளே வந்து பார்த்தா
அந்த 12 மணி பூஜைக்காக வர்ற மக்கள் ரொம்ப அற்புதம். இதில் ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே பௌர்ணமி அமாவாசை உச்சிகால பூஜைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய குடும்பம் எல்லாம் அவங்களுடைய நிர்வாகஸ்தர்கள் குடும்பம் எல்லார் குடும்பத்திலிருந்து உணவுகளை தயாரித்து கொண்டு வந்து ஐயனுக்கு படைப்பதை ஒரு அதெல்லாம் சொல்கிறாங்க, தொடர்ந்து அதை செஞ்சிட்ருக்காங்க. அதை ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்காங்க. ஐயனுக்கு உணவு படைக்கிறது, கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும் அந்த உணவை பிரசாதமாக கொடுப்பது, இது தொடர்ந்து அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் போகும்போதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். குடும்பத்தோடு வந்து அண்ணியார் வந்திருந்தாங்க, அண்ணா எல்லாரும் நிர்வாகஸ்தர்கள் அத்தனை பேர் வந்திருந்தாங்க. வந்து அற்புதமாக எல்லாருக்கும் அந்த அன்னதானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து படைத்த அந்த அற்புத காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஐயனுக்கு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாதம் சாம்பார் போனாடவே பார்த்துருப்பீங்க. எல்லாம் அற்புதம். ஐயனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து படைத்து கொண்டு இருந்தார்கள். அதுதான் அண்ணா பார்த்தீங்கன்னா எப்பயும் அப்படியே எளிமையாக அருமையாக மோகன் அண்ணா அவர்கள் எளிமையாக அருமையாக வந்து நம்மோடு எல்லாரோடும் கலந்து பேசி அந்த பூஜையில் கலந்துக்கிறார். பார்த்தீங்களா, அதே ஒரு அற்புதம். நான் பெருமைக்காக சந்தோஷத்துக்காக சொல்லலை, எத்தனையோ பேர் எப்படியோ பந்தவாக இருக்கலாம், ஆனால் இவரும் நிர்வாகஸ்தர்களும் எல்லாரும் வந்து அற்புதமாக கலந்துக்கிறாங்க. ஐயன் முன்னாடி பாருங்கள், சிரிப்பு தான் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு. அவர் அமர்ந்திருந்து ஐயனுக்கு எடுத்து வச்சுற சாப்பாடு கொண்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற அந்த அற்புதமான நிகழ்வு தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தன்னுடைய அது என்ன சொல்லுவாங்க, நேர்மையாக இயற்கையாக ஒரு அருமையாக ஐயனுக்கு செய்யணும்னு சொல்லி குடும்பத்தோடு வந்து எல்லாரும் நிர்வாகஸ்தர்கள் செய்த அந்த அற்புத காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமைதியா மனசுக்குள்ள வேண்டுங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனமா தெரிஞ்சுக்கங்க. சித்தர்கள் ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா பேசவே கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பூஜை நடந்துட்டு இருக்கும் போது தயவு செஞ்சு யாருமே செல்போன் எடுத்து வீடியோ எடுக்காதீங்க. ஐயா எல்லாத்துக்கு பக்கத்திலையும் வருவாரு, எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசுவார். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.
வேண்டும் ஐயனே, உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். அருமையாக பூஜை முடிஞ்சு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா அவ்வளவு ஐயனை உள்ள வந்து பார்க்கறதுக்கு, ஜீவ சமாதி உள்ள சுற்றி பார்க்கறதுக்கு கூட்டம் அலைமோதி எவ்வளவு தூரம் வரிசையாக நின்றதுன்னு பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி. எங்கு பார்த்தாலும் மக்களோட தலைகள். மொட்டை எடுத்தவங்கள பாருங்க, அத்தனை பேர் இங்கே வந்து மொட்டை எடுத்திருக்காங்க. நிறைய பேர். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவ்வளவு கூட்டம் வந்துக்கிட்டே சாரையாக எறும்பு தன்னுடைய கூட்டங்களை கூட்டிக் கொண்டு சாரையாக செல்வதைப் போல ரொம்ப அற்புதமாக வந்து அந்த காட்சியை பார்க்க முடிஞ்சது. சர்க்குருவே உமக்கு கோடான கோடி நன்றி. எல்லோருக்கும் நல்லது செய்யும் ஐயா. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஐயா நான் வேண்டிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்படியே சாப்பிட போனோம். உண்மையிலே சொல்கிறேன், மதிய உணவு அப்படியே ஒரு உணவு கிடைக்காது. சாம்பார் சாதத்தோட கூடிய அற்புதமான உணவு, காயோட கூடிய மிக அற்புதமான உணவை சாப்பிட்டோம். மக்கள் ஆயிரம் லட்ச மக்கள் அந்த கூட்டத்தில். நீங்கள் எல்லாம் பார்த்தா இப்போ பார்க்குறீங்க. இது பூரா அங்கே எடுத்த ஒரு அற்புதமான பதிவு. நான் அதிகமாக இது பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. யாரையும் சந்தோஷப்படுத்தது சொல்லலை. என் மனசில் சர்க்குரு முன்பாக சத்தியமாக சொல்கிறேன், அங்கு கண்ணில் தென்பட்டதை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளவு கூட்டம். சாம்பார் பாருங்க, அப்படியே தேனான சாம்பார். அற்புதமான உணவு, ரொம்ப அற்புதமான உணவு. சர்க்குருவே சரணம். வணக்கம். பிரியன் மரம் நான் சொல்லும் ஒரு இடம் உங்களுக்கு அற்புதமான ஒரு இடம் தான். கணக்கன்பட்டி ஜீவ சமாதி என்ட்ரி ஆகும்போது உள்ளே இருக்கிற இடம் விரியன் மரம். ஐயனுடைய மிக அற்புதமான கதைகளை, அற்புதமான அனுபவங்களை, அற்புதங்களை சொல்லும் இடம் தான் இந்த விரிய மரம். ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கே ஐயன் உயிரோட்டமாக வாழ்ந்துட்டுருக்காருங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன், என்னுடைய விருப்பமும் அதுதான். என்கிட்ட ஐயன் சொன்னதும் அதுதான். இந்த இடத்த அசுத்தப்படுத்தாதீங்க. நான் சொல்கிறது மறுபடியும் உங்களுக்கு பல தடவை சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் அசுத்தப்படுத்தாதீங்க. அவருக்கு அசுத்தம் பிடிக்கவே பிடிக்காது. சுத்தமாக வச்சுக்கணும். மரங்களில் அதை கட்டுறதை நான் சொன்னேன், மறுபடியும் அதை கட்டி விட்டுட்ருக்கீங்க. மரங்களில் அதை கட்டுறதெல்லாம் தேவையே இல்லை. சரிங்களா? ஐயன் அதெல்லாம் சொல்லலை. வந்துட்டு அருமையாக ஐயனை கும்பிட்டுட்டு இந்த மரத்தை, விரியன் மரத்தை சுற்றி பார்த்து உங்களுடைய கோரிக்கையில் வச்சாலே மிக அற்புதமாக இருக்கும். அவர் எப்பயுமே அந்த வாழ்ந்த வீடு, அவர் இருந்த வீடு இந்த இடத்துல தான். இந்த மக்கள் போயிட்டுருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் அவர் கட்டில் போட்டு உட்காந்துக்குருவார். வர்ற மக்கள் எல்லாம் வேலை வாங்கி அவங்களுடைய பாவ கர்மாக்களையெல்லாம் எடுத்த ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம். அதனால் விரியன் மரம் தயவு செஞ்சு மக்கள், உங்களுக்கு தெரியும் எப்போலாம் வர்றீங்கன்னு, வந்து உங்களுடைய குறைகளை இங்கே சொல்லி நிறைவாக செல்லுங்கிறத என்னோட முக்கியமான வேண்டுகோள் உங்களுக்கு. ஐயன் வாழ்ந்து எப்பயுமே உள்ளே இருப்பார். வெளியே வந்து இதே இந்த கட்டில் தான் எடுத்து வெளியே போட்டு உட்காந்துக்குருவார் ஐயன். சரிங்களா? இதுதான் இந்த கட்டில் தான் ஐயன் வெளியே போட்டு உட்காந்துக்கிற கட்டில். ரொம்ப ஒரு புனிதமான அற்புதமான இடம் இந்த இடம். சரிங்களா? எத்தனை பேர் வந்தாலும் இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டில் வந்து விரியன் மரத்தை பார்த்துட்டு ஐயனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஜீவசமாதிக்குள்ளே போங்க. ஜீவசமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அற்புதமாக ஒரு வேப்ப மரம் இருக்கும், ஐயன் உட்கார்ந்த இடம். சரிங்களா? அதையும் வேண்டுங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஐயன் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தடியில் இருக்கிற அந்த பீடத்தில் அமர்ந்துக்கிடுவார் எப்பயுமே. அந்த பீடம் தான் இங்கே வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீடத்தில் தான் அமர்ந்துக்கிடுவார். வர்றவங்க வேலை போகிறவங்கள எல்லாரையுமேவும் வேலை வாங்கின ஒரு இடம். அவர் சொல்கிற வாக்கியம் இது உண்மையான வாக்கியம். அவர் சொன்னது இது. அவர் என்கிட்ட வாடா சாமி, எல்லாத்தையுமே கொண்டு இறக்கி வச்சுட்டு நீ சந்தோஷமாக போடா சாமின்னு சொன்ன இடம் தான்
சர்க்குருவே சரணம். வணக்கம். மக்கள் மீண்டும் சாரையாக வந்து கொண்டிருந்த அந்த காட்சியை பார்த்து நாம் அங்கிருந்து விடைபெற்றோம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியுடன். வணக்கம். சர்க்குருவே சரணம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.